ஒன்றாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 86ன்ற நம்பரு போன மாதத்தில் பாருங்கள், இங்கே ஒரு 81, ஒரு 68, திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68. என்னென்னா இந்த 23க்கு ஒரு 28, திரும்பவும் பாருங்கள் 86ன்ற நம்பருக்கு ஒரு 86, அதிலிருந்து ஒரு 26, ஒரு 62. ஸோ இந்த 86, 86 அதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு ஒரு நம்பர் வந்து வரணும். அது பார்த்திங்கன்னா ஒரு 13. எப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்குன்னா நாம் ஏற்கனவே அந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். சரி, தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தா அதை நாம் எடுத்துருக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு தடவை நம்ம பார்த்தோம் பாருங்கள், ஒரு 43க்கு ஒரு 93, அதில் இருக்கிற 23க்கு ஒரு 32, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 97க்கு இதில் ஒரு 42, அந்த 42லேருந்து ஒரு 92, 23க்கு அப்படியே வந்து 32க்கு 23, அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 84, அதுக்கு ஒரு 93, அதிலேருந்து மறுபடியும் ஒரு 84. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு 5 நாள் 6 நாள் தொடர்ச்சியாக ஒரு நம்பர் வருதுன்னா அதுலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்து கண்டிப்பாக அந்த கேம் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அது மாதிரி ஏற்கனவே 2-3 தடவை நம்ம ஒரு சில நம்பருங்களில் பார்த்துருக்கோம். பாருங்கள், ஒரு 48, அந்த 48லேருந்து ஒரு 98, மறுபடியும் ஒரு 93, அது 93லேருந்து ஒரு 98, அந்த 92லேருந்து மறுபடியும் ஒரு 92, அந்த 92லேருந்து 9க்கு 2 வச்சு ஒரு 22. அது பாருங்கள், திரும்ப அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இப்போ இந்த 86ன்ற நம்பரு 81லேருந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த 13 இல்லை 36ன்ற நம்பரு கேமில் வர வேண்டிய நம்பர் தான். அது 913ன்ற நம்பரு. ஸோ 136 பாக்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த 713 பாக்ஸ் வந்தால் 113 பாக்ஸு, அதாவது 713 பாக்ஸுன்ற ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 613ன்ற பாக்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே வந்து 613 வரும்னு எதிர்பார்த்தேன் இந்த 2 நாளில். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா 913ன்னு வந்திருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 913 இங்கே இருக்குது. ஸோ இது கீழே மேலே பார்த்திங்கன்னா 98ன்ற ஒரு நம்பர் இருக்குது. ஒருவேளை இந்த 98ன்ற நம்பரு ஆல் போர்டில் இந்த நாள் அடிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி 1ஆந்தேதி 98 ஆல் போர்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 628 பாக்ஸு கீழே 137 பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து 628 பாக்ஸு கீழே 13ன்ற நம்பர் வந்திருக்கு. அது கீழே 145ன்ற நம்பர். அப்போ அந்த 145ன்ற நம்பரில் 2 நம்பர் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 145ன்ற பாக்ஸில் 2 நம்பர் கேமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த 1ஆந்தேதியில் ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் பாருங்கள் 061, 2 மாதம் விட்டு 510. இந்த 2 ரிசல்ட்டையும் அப்படியே பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து பாருங்கள் 2 மாதம் விட்டு டிசம்பர் மாதத்தில் 060 அப்படின்ற ஒரு நம்பர் வருது. இப்போ இதிலேருந்து பாருங்கள், இந்த 06 ஏபியில் அப்படியே 06 அப்படின்னு வருது. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த மார்ச் மாதம் 1ஆந்தேதியில் இந்த 510லேருந்து 2 நம்பர் இங்கே வரலாம். அப்போ 510லேருந்து 2 நம்பர் வரும்போது இந்த 145ஓட மேட்ச் ஆகலாம். அப்போ இந்த 51-15 ஒரு வேளை கேமில் வரலாமான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஒரு வேளை 150 பாக்ஸையும் அடிக்கலாம். ஏன்னா 0ன்ற நம்பரு 2 மாதத்தில் ஒரு தடவை அப்படியே கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் 019 இருக்குது, இங்கே ஒரு 510 இருக்குது. இப்போ இந்த 3 நாள் கேப்பு 4வது நாள் ரிசல்ட்டில் இங்கே மேலே வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதில் பாருங்கள், இதுலேருந்து 2 நம்பர் இங்கே வருது, மறுபடியும் மீதி இருக்கிற 2 நம்பர் இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது பக்கத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 75ன்ற நம்பர்லேருந்து அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதனுடைய பக்கத்தில், இப்போ அதே மாதிரி இதனுடைய பக்கத்தில் 20 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அப்போ 70 ஏசின்ற நம்பருக்கு அங்கே 20ன்ற நம்பர் வந்து போச்சுன்னா அப்போது திரும்பவும் வந்து இங்கே ஒரு 25ன்ற நம்பர் மேட்ச் ஆகுமானால் 25ன்ற நம்பர் இங்கே 45, 15ன்ற நம்பரில் ஒருவேளை 512 பாக்ஸ் ஒருவேளை வரலாமான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த 19ன்ற நம்பர் வரும்போது
அதனுடைய நம்பரு திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வீடியோவில் பார்த்துருக்கோம். எப்படின்னா இந்த 41, 46, இந்த 19ன்ற நம்பர் வரும்போதெல்லாம் திரும்ப அதனுடைய நம்பரே வரலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் 69க்கு ஒரு 91. இது மாதிரி ஒரு 2-3 மாதம் வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி அந்த நம்பரே திரும்பவும் வந்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 19க்கு இங்கே ஒரு 69, மறுபடியும் ஒரு 46, அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 மாதம் தொடர்ச்சியாக வந்தது. ஒருவேளை இப்போ ஒரு 19ன்ற நம்பர் வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 69-96ன்னு திரும்ப வந்தது. அந்த மாதிரி திரும்ப ஒருவேளை அந்த 91ன்ற நம்பரில் ஒரு ஆப்போசிட்டும் கேமில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மாதமாக இந்த 91ன்னு வந்தால் கேமில் 0 வருது. ஏபி 91 வந்தால் இங்கே பாருங்கள் ஏபி 99ன்ற நம்பருக்கு இங்கே ஒரு 0ன்ற நம்பரு சி போர்டில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஏபி 91ன்னு வரும்போது அதே மாதிரி பி போர்டில் 0 வந்திருக்கு. என்ன இதில் அப்படின்னா அந்த 0வோட 3, 8ன்ற நம்பரு வந்திருக்கு. அப்போ திரும்ப இப்போ இங்கே ஒரு 91 ஏபி 91 மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஏபி 91ல் திரும்பவும் ஒரு 0ன்ற நம்பரு வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் ஏபி 91க்கு இங்கே அது கீழே ஒரு 0 இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏபி 91க்குமே சி போர்டில் ஒரு 0ன்ற நம்பர் இருக்குது. அப்போ இப்போ ஏபி 91ன்ற நம்பருக்கு ஏதாவது ஒரு போர்டில் 0 வரலாம். உங்கள் கணக்கில் அந்த 0 வந்து எங்கேயாவது மேட்ச் ஆகான்னு சார்ட் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 210 அப்படின்ற நம்பர் இருக்குது. கரெக்டாக 10 நாள் மேலே பாருங்கள். இப்போ 10 நாள் வந்து முடிஞ்சு கரெக்டாக வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே மேலே 10 நாள் 10 நாள் போனோம் அப்படின்னா இங்கே 719 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்த 719 ஏபியில் 41 அப்படின்ற நம்பரு எடுக்கிறேன். ஏபியில் 41 90 வருஷ நம்பரு 90க்கு அப்புறம் 8ன்ற நம்பர் வரணும். நான் 90 1 தான் வரணும். ஆனால் வந்து இது ஒருவேளை ரிவர்ஸில் போச்சு அப்படின்னா 8ன்ற நம்பரு வரலாம். அதனால் 418 அப்படின்ற ஒரு நம்பரு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் 71 ஏபியில் 21 ஏபியில் அதுக்காக 41 ஏபின்ற நம்பர் எடுக்கிறேன். இதை நம்ம ஏற்கனவே நிறைய முறை அந்த 41, 21, 71ன்ற நம்பரு 2, 4, 7ன்ற கேமில் இந்த மாதிரி வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுபடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 41 ஏபி வரலாம். ஓகேங்களா? அதோட இன்னொரு 2-3 இடத்துலையும் வந்து இந்த 4ன்ற நம்பரு ஏ போர்டில் மேட்ச் ஆகுது. அப்போ இந்த 418ன்ற நம்பரு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குமானால் இந்த 418 ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஏபி 41 எடுத்திருக்கோம். ஏபிசியில் 418ன்ற நம்பர் கெஸ் பண்ணுறேன். பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.